ஆனா ஒண்ணு சொல்றேன்டா, உன்னை போல ஒருத்தவன் கூட இருக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஏய் என்னடா, என்னடா வென்னடான்னு இருக்க? ஏண்டா மனசாட்சின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கடா உனக்கு? இல்ல என்ன பார்த்தா மட்டும் அதை கழட்டி தனியா வச்சிருவியா? இருந்தாலும் உன்கிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டதுக்கு இவ்ளோ பேச்செல்லாம் ஆகாதுடா. ஏதோ மாமா மச்சான்னு உரிமையில கேட்டுட்டேன், அதுக்குன்னு ரொம்பலாம் பண்ணாத. ஏண்டா அதுக்குன்னு ஒரு அளவு இல்லையாடா? நீ என்ன பச்சை குழந்தையாடா? ஒரு கிஃப்ட குடுக்கறதுக்கு இன்னும் பயந்துட்டு இருக்கான், இதுல நான் போய் கொடுக்கணுமா? டேய் நான் பயப்படலாம் இல்ல, ஐஷு அம்மா வேற அவ கூடவே இருக்காங்க. நான் போயிட்டு வாங்கி வச்ச கிஃப்ட ஐஷு கிட்ட கொடுக்கும்போது அவங்க பாத்துட்டாங்கன்னா என்னடா நினைப்பாங்க என்ன பத்தி? என்னதான் கல்யாணம் பண்ண போறதா இருந்தாலும் ஐயோ என்னடா இவன் அதுக்குள்ள ஓவரா அட்வான்டேஜ் எடுக்கிறான்னு நினைப்பாங்க. அப்புறம் என் இமேஜ் என்ன ஆகும்? ஏண்டா அவ்வளோ நல்லவனாடா நீ? அம்புட்டு நல்லவனா இருக்கிறவன் பேசாம இருக்க வேண்டியதானடா. எதுக்கு அந்த கிஃப்ட கொடுத்தே ஆகணும்னு ஏதோ தூது புறா மாதிரி என்ன எடுத்துட்டு போய் கொடுக்க சொல்ற? நான் எடுத்துட்டு போய் கொடுக்கும்போது பார்த்தா மட்டும் என்னடா நினைப்பாங்க என்ன? சரி அவங்க அம்மாவை கூட சமாளிச்சு எப்படியோ கொடுத்துடலான்னு கூட வச்சுக்க. அதான் உன் ஆளு தம்பி, உன் மச்சான் ஏதோ WW பிக் ஷோவை பாதியா பிச்சு வச்சு தச்ச மாதிரி இருக்கான். ஆளு மட்டும் ஒரு பஞ்சு விட்டா போதும், நான்லாம் ஸ்பாட் அவுட். டேய் சும்மா பயந்து சாகாதடா, அவெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் கிடையாது. அதான் நீ இவ்வளவு பெரிய தைரிய புடியாச்சு, நீயே எடுத்துட்டு போய் நேரம் நீட்ட வேண்டியதுதானே? தம்பி. என்ன தாத்தா? என்னப்பா லவ் மேட்ரா? பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்கணுமா? அடேங்கப்பா, இந்த ஆளுக்கு இதெல்லாம் எங்க இருந்துதான் புரியுதுன்னு தெரியலையே. ஒரு வயசு பையன் இதுக்கெல்லாமாப்பா பயப்படுறது? நான்லாம் அந்த காலத்துல அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க போங்க. ஏற்கனவே கிஃப்ட கொடுத்தாகணும்னு தாம்தும்னு குதிச்சிட்டு இருக்கான். இந்த ஆளு வேற இவரு ஹிஸ்டரிய சொல்றேன் ஜியாகிரபிய சொல்றேன்னு இவனை இன்னும் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. என் பொண்டாட்டிய 2 ஊரே எதுக்க ஒத்த ஆளை தூக்கிட்டு வந்து கல்யாணம் முடிச்சேன். புரிஞ்சு போச்சுடா. ஆக மொத்தம் இன்னைக்கு நம்மள பலி கொடுக்க பிளான் பண்ணிட்டானுங்க. என்ன இருந்தாலும் அந்த காலத்துல இருந்த மனுஷ மக்கா மாதிரி வருமா சுண்டக்கா பசங்க? சே கிரேட் இன்சல்ட் இல்லடா. டேய் அந்த பெருசு ஏதோ என்ன கோத்து விடணும்னு பிளான் பண்ணி பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீ இந்த ஆளு பேச்செல்லாம் காதுல வாங்காத, கம்முன்னு இரு. இல்லடா அவர் சொல்றது உண்மைதான், அதான் கல்யாணமே நிச்சயமாக்கிருச்சுல, நான் ஏன் பயப்படணும்? கிஃப்ட தைரியமா எடுத்துட்டு போய் கொடுத்துட வேண்டியதான். என்னடா சொல்ற? அப்போ உனக்கு தைரியம் வந்துருச்சா? கிஃப்ட நீயே எடுத்துட்டு போய் கொடுக்க போறியா? சிச்சி இல்லடா, நீதான் எடுத்துட்டு போய் கொடுக்க போற. அதான பார்த்தேன். ஏண்டா இதுக்கு அந்த பொண்ணுகிட்ட உனக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா அதுவே கூட வந்து வாங்கிக்கொண்டா. இதுக்கு ஏண்டா என்ன போட்டு இப்படி பாடுபடுத்துற? டேய் சொல்லிட்டு கொடுத்தா அது எப்படிடா சர்ப்ரைஸ் ஆகும்? அதனால கிஃப்ட எடுத்து தரேன், எடுத்துட்டு போய் ஐஷு கிட்ட மட்டும் கொடுத்துடுறா. கொடுத்து தொலை, வேற வழி? தேங்க்ஸ்ரா. ஐயோ வலி, இது தொடச்சுக்க. வாயாடி சித்தின்னு கூப்பிடுற அளவுக்கு வாய் வந்துருச்சா உனக்கு? அது சிச்சி கிடையாதுடி, சித்தி. போஸ் கொடுக்கறத பாத்தியா நல்லா? அக்கா. ஏங்கா ஒரு மாதிரி இருக்க? பூக்கடையில அவங்க சொன்னதை நினைச்சு அப்படி இருக்கியா? ஏன் ரேணு என்னாச்சு? யாரு என்ன சொன்னாங்க? ரேணு சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. ஏங்கா? வேணாம் ரேணு, கோவிலுக்கு தானே வந்திருக்கோம், நம்மளால எந்த பிரச்சனையும் வேண்டாம். என்னாச்சு வெண்பா? யாரும் எதுவும் சொன்னாங்களா? என்னன்னு சொல்லுமா. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, யாரும் எதுவும் சொல்லலை. அவ ஏதோ சின்ன விஷயத்தெல்லாம் உளறி பெருசாக்கிட்டு இருக்காமா. ஒன்றும் இல்லை, நீ விடு. எதுக்கா சின்ன விஷயம்? மா சித்தி பூ கடைக்கு போய் பூ வாங்கிட்டு வர சொன்னாங்கல்ல, நான் வாங்கிட்டு இருக்கும்போது தான் அக்காவும் மாமாவும் வந்தாங்க. அப்போ அந்த ஜெயா இருக்காங்கல்ல, அவங்களும் என் கூட பூ வாங்க வந்திருந்தாங்க. நான் அக்கா வந்ததை பார்த்துட்டு ஏதோ டல்லா இருக்க மாதிரி இருக்கு, சரி பூ தான் வைக்கலையே அதான் அப்படி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நான் அக்காவுக்கு கொஞ்சம் பூ எடுத்து கொடுத்தேன். ரேணு சொன்னா கேட்க மாட்டியா? நீ சும்மா இருக்கா? நான் சொல்லுவேன் தான். ஒருவேளை இந்த விஷயம் அங்கேயே முடிஞ்சிருந்தா கூட நான் விட்டுருப்பேன். மா நான் அப்படி அக்காக்கு எடுத்து கொடுக்கும்போது அவங்க என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க தெரியுமா? இனி உன் அக்கா பூ போட்டு இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அக்கா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாங்க. ஆனா மாமா அங்க இருந்தனால மாமா சும்மா விடல, நல்லா பிடிச்சி திட்டி விட்டுட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? இதெல்லாம் எப்ப நடந்தது?
ஆனா இதெல்லாம் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட சொல்லாம இருந்ததுக்கு காரணம் சொன்னா நீங்களாம் எங்கேயும் வருத்தப்படுவீங்கன்னு தான் சொல்லல. ஆனா இப்ப அவங்க அக்கா மனசை கஷ்டப்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த ஜெயாவும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு நம்ம அத்தைக்கு நமக்கு தான் ஏற்கனவே ஆகாதே. நம்ம அத்தை கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே இங்க நடந்தது அவ்வளோத்தையும் அத்தை கிட்ட போட்டு உடைச்சாச்சு. எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் நாத்தனார் இங்க குதிச்சுக்கிட்டு வராங்களா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏனி என்ன கூத்துடு இதெல்லாம்? எதுவும் கேட்க ஆள் இல்ல, நம்ம இஷ்டத்துக்கு ஆடிட்டு தெரியும்னு இருக்கீங்களா? நீங்க இங்க வருவீங்கன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதான் கொளுத்தி போடுறதுக்கெல்லாம் இங்க எக்கச்சக்கமா ஆள் இருக்கே. இங்க பாருமா, வார்த்தையை அளந்து பேசு. யாரு கொளுத்தி போட்டா? உங்க அத்தை பேசிட்டு இருக்கும்போது நாங்க ஏதோ பேச்சு வாக்குல தான் சொன்னோம். இந்த மாதிரி கொளுத்தி போடுற புத்தி எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆமா பார்த்தனே, கொளுத்தி போடுற புத்தி எல்லாம் கிடையாதுதான். ரேணு நீ கொஞ்சம் அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். இல்லம்மா விட்டா இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் இவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாங்க. ரேணு வேணாண்டி. என்னடி நேத்து பேஞ்ச மழையில முளைச்ச காளானி, நீ என்ன எதிர்த்து பேசுறியா? நான் என்ன இப்ப தப்பா கேட்டுட்டேன்? அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லாமையே இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. ஏண்டி அவ சொன்னதாவே இருக்கட்டுமே, அவ சொன்னனால தானே நீங்க நடத்துற கூத்தெல்லாம் தெரியுது. கோவில்னு கூட பார்க்காம இப்ப எதுக்கு இப்படி இருந்து கத்திட்டு இருக்கீங்க? ஆமா நான் கத்துறதுதான் உன் கண்ணுக்கு தெரியுது. உன் மகளுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு போடுற ஆட்டம் ஒண்ணு உன் கண்ணுக்கு தெரியலையோ? எப்படி தெரியும்? நீயும் கூட்டு களவாணி தானே. இப்ப எதுக்காக இப்படி இருந்து கத்திட்டு இருக்கீங்க? ஒண்ணும் தெரியாத மாதிரி தான் நடிப்பாளுங்க. எதுக்காக கத்துற நான் கேக்குறேன். ஏண்டி புருஷன் செத்து எத்தனை நாள் ஆகுது, அதுக்குள்ள இவ்வளவு கோவில் குளம்னு இப்படி இழுத்துட்டு திரியுறீங்க? எங்க வந்து என்னங்க பேச்சு இது? தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. அவளை இங்க கூட்டிட்டு வர சொன்னதே உங்க தம்பிக்காரரு தான். அவர்கிட்ட எதுவா இருந்தாலும் போய் பேசிக்கோங்க. என்னது அவன் கூட்டிட்டு வர சொன்னா உங்களுக்கு எங்கடி போச்சு புத்தி? நீங்கெல்லாம் அடங்கி உடங்கி வீட்டுல இருந்திருக்கணும். ஆத்தாலும் மகளுங்களும் ஆட்டமா ஆடுறீங்க. தங்க சும்மாரு, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கீர்த்தி சொல்றேன்ல சும்மா இரு. உட்கார்ந்து இருக்குது பாரு குட்டி பிசாசு. இதுவும் இவ அம்மா கறி என்னைக்கு வீட்டுக்குள்ள நுழைஞ்சதோ அன்னைக்குதான் அந்த வீடு விளங்காம போச்சு. இதுக்கும் மேல ஒரு வார்த்தை பேசினா நல்லாவே இருக்காது சொல்லிட்டேன். நானும் கோவிலாச்சே நாம அநாகரிகமா நடந்துக்க கூடாதுன்னு பார்த்து பார்த்து பொறுத்து போனா குழந்தைய போய் என்ன பேச்சு பேசுற? ஆமா பெரிய உலகத்துல இல்லாத பொல்லாத அதிசய குழந்தை. திமிர் எடுத்தது இந்த வயசுக்குள்ள என்ன வாயாடுது பாரு. சே போயும் போயும் ஒரு குழந்தைய கூட எதிரியா பாக்குறது என்ன மாதிரியான மனநலம்னு எனக்கு ஒன்னும் தெரியல. எங்க இருக்கோம் எப்படிப்பட்ட வார்த்தை பேசுறோன்னு கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாது போல இருக்கு. ஆமா ஆமா நீங்களாம் ரொம்ப நாகரிகம் தெரிஞ்சவளுங்க தான். சரி அப்படியே வரதுன்னு ஆனதுக்கு அப்புறம் ஒழுக்கமா இருக்கணுமா இல்லையா? என்னடி இது கல்யாணத்துக்கு போற மாதிரி அலங்கரிச்சிட்டு வந்திருக்கா? பத்தாததுக்கு உன் தம்பிக்காரன் இருந்துகிட்டு பூ வாங்கி கொடுத்தானாமே. வைக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு நான் வாங்கி தருவேன் தான் அவ வைப்பாதான்னு சவடால் விட்டானாமே. தெரியாம தான் கேக்குறேன், எந்த ஊர்லடி இப்படி எல்லாம் நடக்கும்? புருஷனே இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கு எதுக்குடி இதெல்லாம்? எங்க போனாலும் ஏதோ அவன் தாலி கட்ட பொண்டாட்டி மாதிரி ஜோடியா கூட்டிட்டு சுத்துறான். ஐயோ போதும் நிறுத்துங்க ப்ளீஸ். போதும் தயவு செய்து இதுக்கு மேலேயும் என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. தப்புதான், நான் இங்க வந்திருக்கவே கூடாதுதான். நான் இந்த பூவை கூட வாங்கி ஆசைப்பட்டெல்லாம் ஒன்றும் வைக்கல. தயவு செய்து இப்படி பேசாதீங்க, என்னால தாங்கிக்கவே முடியாது. அடிச்சி நடிக்காதடி. ஆசை இல்லாம தான் அவன் கொடுத்த பூ அப்படியே வாங்கி தலையில வச்சுக்கிட்டியாக்கும். இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. தயவு செய்து கஷ்டப்படுத்தாதீங்க. இது என் தலையில இருக்கனால தானே நீங்க இவ்வளவும் பேசுறீங்க. எனக்கு இந்த பூவை வேணாம், ஒண்ணும் வேணாம். போதுமா, இனி தயவு செய்து என்ன வார்த்தையால கொல்லாதீங்க. ஆமா நான் தான் பேசினேன். இப்ப அதுக்கு என்ன? அவள பேசினா உனக்கு என்னவோ ரோஷம்லாம் பொத்துக்கிட்டு வருது. வேஷ்டியெல்லாம் மடிச்சு கட்டிட்டு வந்து நிக்கிற. உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? சொந்தக்காரனா இருந்தாலும் 24 மணி நேரமா அவளை கூட கூட்டிக்கிட்டே சுத்தணுமா என்ன? ஊர் அவ்வளவும் பேசுறத காதால கேட்க முடியல. வாயை மூடுங்க. எனக்கு தெரிஞ்ச வர ஊர்ல உள்ள யாரும் இந்த மாதிரி கேவலமா பேசி தெரியல. நீங்க தான் பேசுறதே. அறிவு இருக்கா? இத்தனை பேர் மொத்தமா சேர்ந்துக்கிட்டு அந்த புள்ள மனசை பேசி இப்படி கஷ்டப்படுத்திருக்கீங்களே. கஷ்டப்படுத்தினா உனக்கு என்னன்னு தான் நாங்க கேக்குறோம். நீ அவளுக்கு ஒண்ணு துள்ளி குதிச்சுக்கிட்டு ஓடியார. அப்படி அவளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சீ எப்படி பேசுறாங்க பாருங்க. நீ என்ன அவளை கட்டிக்கிட்டவனா இல்ல கட்டிக்க போறவனா? இதுக்கும் மேலே ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். மாமா வேண்டாம் மாமா, வாங்க போலாம். இவங்க கிட்ட எல்லாம் வாய் கொடுக்கறது நமக்கு தான் அசிங்கம். ச்சே என்ன புத்தினே தெரியல.
அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி பாக்குறதே ஒரு வேலையா போச்சு. மாமா வேணாம் வாங்க. ப்ளீஸ், நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நீ மேல மேல என்ன கஷ்டப்படுத்தாத. நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்லாம் நினைக்கலடி செல்லம். சரின்னு நான் உன்கிட்ட சமாதானமா போலான்னு நினைச்சாலும் நான் சொல்றதை கேட்காம என்ன திரும்பவும் சீண்டி விடுறதே நீதான். ஒழுங்கா நேத்து நான் சொன்னதை கேட்டு நடந்திருந்தேன்னா இவ்ளோ பிரச்சனை தேவையா சொல்லு? ப்ளீஸ் நந்தா. ஏய் செல்லம், உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சுடி. கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு கொடுத்தேன். ஆனா அதை நீ ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல. அதான் என்ன பண்றது, போட்டோவை அப்லோட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நேத்து என்னவோ நீ பார்த்தது நார்மல் போட்டோ தான். ஆனா இன்னைக்கு ஒரு போட்டோ எடிட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. எப்படி செல்லம், அனுப்பவா? பாக்குறியா? ஏன்டா இப்படி என்ன சித்திரவதை பண்ற? ப்ளீஸ், உன் கால்ல கூட விடுறேன். தயவு செய்து எதுவும் பண்ணிடாத. சேச்சே, அதெல்லாம் நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லடி. நீ அழறத பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீ தான் ஒழுங்கா கோஆபரேட் பண்ண மாட்டியே. சரி, இப்படி வச்சுக்கலாம் என்ன? உன் மேல எனக்கு பாசம் ரொம்ப இருக்கனால நீ அழறத என்னால தாங்கிக்கவே முடியல. அதனால போனா போதுன்னு உனக்கு இன்னமும் ஒரு டைம் வாய்ப்பு தரேன். அதை ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிட்டு நான் சொல்றதை கேட்டா தப்பிக்கலாம். இல்ல திரும்பவும் எனக்கு என்னன்னு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு காலும் பண்ண மாட்டேன், இதை அப்லோட் பண்ண யோசிக்கவும் மாட்டேன். இப்போவே நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வந்தேன்னு வச்சுக்கோயேன். நந்தா ப்ளீஸ் நந்தா, இவ்ளோ கெஞ்சுறனே, என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? அச்சோ, ரொம்ப பாவமா இருக்குடி, அழாத. அதனாலதான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கேன். வெண்பா. மாமா. என்ன வெண்பா, எதுக்கு இப்ப இங்க வந்து நின்னு அழுதுட்டு இருக்க? அவங்களாம் அப்படி பேசிட்டாங்களேன்னு அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? இங்க பாரு வெண்பா, பேசுறவங்க 1000 பேசதான் செய்வாங்க. அவங்க ஒண்ணும் நமக்காக வந்து வாழ போறது கிடையாது. நம்ம வாழ்க்கைய நம்ம தான் வாழ்ந்தாகணும். கண்டவங்க குப்பை மாதிரி எதையும் பேசுறாங்கன்னா அதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு இப்படி வந்து அழுதுட்டு உட்காந்துருக்க. இல்ல மாமா, என்னால முடியல, செத்துடலாம் போல இருக்கு. அக்கா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இந்த ஊரு நாம நல்லா இருந்தாலும் பேசும், கெட்டு போனா அதுக்கு மேலயும் ஜாஸ்தியா பேசும். போயும் தயவு செய்து இவங்களுக்காகலாம் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லாத வெண்பா. இல்ல மாமா, என்னால உங்களுக்கு கெட்ட பேர் மட்டும் இல்ல, உங்க உயிருக்கும் என்னாலதான் ஆபத்து. பேசாம நான் இருக்கவே வேணாம்னு எனக்கு தோணுது. என்ன வெண்பா வளரிட்டு இருக்க? இப்ப என்ன ஆகிடுச்சுன்னு நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் நல்லா தானமா இருக்கேன், நீ அழறத நிறுத்து. இல்ல மாமா. ஹேய் வெண்பா, என்னமாச்சு? எதுக்கு இப்படி தேம்பி அழற? யாரும் என்ன பத்தி தப்பா பேசிட்டு போறாங்கன்னா பேசிட்டு போகட்டும், அத பத்தி எல்லாம் நான் வருத்தப்பட போறதே கிடையாது. அதுக்காக நீ ஏன் இப்படி அழற? இல்ல மாமா. அக்கா என்னக்காச்சு? வெண்பா கேக்குறல்ல, எதுவும் பிரச்சனையா சொல்லு வெண்பா. இல்லனா நீ இப்படி அழமாட்டியே. வேற யாரும் எதுவும் சொன்னாங்களா? இல்ல மாமா. வேற என்னமா? மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. இங்க பாரு வெண்பா, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. யார் வெண்பா போன்ல? நாங்க வரும்போது நீ போன்ல பேசிதான் அழுதுட்டு இருந்த. வந்த உடனே நான் எதுவும் கேட்டுக்கல, நீ அவங்க திட்டினதுக்காக தான் அழுதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். வேற எதுவும் பிரச்சனையா வெண்பா? வெண்பா போனை கொடு. வேண்டாம் மாமா. போனை கொடுன்னு சொன்ன. அப்படி நீ எதுக்காக போன்ல பேசி அழுதுட்டு இருக்க? யாருன்னு நாங்களும் தான் தெரிஞ்சுக்கிறோமே. என்ன டார்லிங், பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்ணிட்டு போனா எப்படி? எனக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லலன்னா நான் என்னன்னு நினைக்கிறது? டீலுக்கு ஓகேவா எப்படி? யார் இது? மாமா. இப்போ போன்ல பேசினது யாருன்னு கேட்டேன். என்ன மாமா ஆச்சு? இரு ரேணு, சொல்லுவேன்பா. யார் இது? இப்போ பதில் சொல்ல போறியா இல்ல நான் போகவா? மாமா, அது அந்த நந்தா. நந்தாவா? ஆமா மாமா. என்ன வெண்பா சொல்ற? அந்த பொறுக்கி எதுக்கு உனக்கு கால் பண்ணிருக்கான்? மாமா. பொறுமையை சோதிக்காத வெண்பா. எதுக்காக அவன் உனக்கு கால் பண்ணிருக்கான்? நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? என்னால முடியல மாமா. நாம 2 பேர் இருக்கும் போட்டோவை தப்பா எடிட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் சொல்றத கேட்கல. போட்டோவை நெட்ல அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் உங்க மாமாவையும் கொன்றுவேன்னு மிரட்டுறான்.
என்ன சொல்ற? ஆமா மாமா, நேத்து நைட்ல இருந்து கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கா. அவன் நினைக்கிற மாதிரி மட்டும் நான் நடந்துக்கலனா இது எல்லாத்தையும் பண்ணிடுவேன்னு சொல்றான். அறிவு கெட்டவ, நேத்து நைட்டு பேசிருக்கானா இது வரைக்கும் எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்ச? அப்படி அப்போ எங்க கிட்ட சொல்லாம என்ன பண்ணலாம்னு நினைச்ச? மாமா இல்ல மாமா, அவன் உங்க யார்கிட்டயாவது சொன்னா கண்டிப்பா உங்களை கொன்றுவன்னு சொல்லி மிரட்டினா. அவன் நினைச்சது நடந்ததுக்கு அப்புறம் இந்த மானங்கிட்ட உயிர் இருந்தா என்ன போனா என்ன? அறிவு கெட்டவ. இல்ல மாமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வாயை மூடு வெண்பா. முத அந்த பொறுக்கிய பாத்துக்கிட்டு அப்புறம் உன்கிட்ட வரேன். சொல்லுங்க டார்லிங், என்ன காலை கட் பண்ணி திரும்ப பண்றீங்க? எதுக்காக டார்லிங் இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? உன்னை எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமா தான்டா யோசிச்சுட்டு இருக்க. பொறுக்கி நாய. டேய் ராஜா தானே நீ? பரவாயில்லையே, குரலை கேட்டதுக்கே கண்டுபிடிச்சிட்ட. ஏன்னா வாங்குனது அப்படி இல்ல, ஆனா அவ்வளவு வாங்கியும் நீ இன்னும் திருந்தல பாரு. டேய் ஏச்சி வாய முடு. பொறுக்கி நாயே, நீ மட்டும் இப்ப என் கையில கிடைச்ச உன்னை ஒண்ணு வகுந்துருவண்டா. டேய் டேய் ரொம்ப துள்ளாத என்ன? நீ இப்ப இருக்க நிலைமைக்கு நான் சொல்றத வாய பொத்திட்டு கேட்கணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த பொம்மலா இருக்குல்ல, அந்த மாதிரி நீ உன்னை புடிச்சு ஆட்டுற கயிறு என் கையில இருக்குடி. மவனை மறந்துடாத. எல்லாத்தையும் தான் சொல்லிருப்பாளே. ஆமா, அவகிட்ட நான் பேசினா உனக்கு எங்கடா எரியுது? அவ என்ன உன் பொண்டாட்டியா? என்னவோ துள்ளிக்கிட்டு வர. ஏய் வேணாம். என்னடா வேணாம்? என்ன வேணாம்? உனக்கும் அவளுக்கும் என்னடா சம்பந்தம்? அவளுக்கு மாமங்காரன் அவ்வளவுதானே. இங்க பாரு, பேசாம என் வழியிலேருந்து ஒதுங்கிட்டா நீ உயிரோட வாச்சும் இருப்ப. உன்னை இல்ல, உன்னை காலி பண்றதெல்லாம் எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது. நான் பாட்டுக்கும் அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். அதனால மரியாதையா சொல்றேன், எனக்கும் அவளுக்கும் நடுவுல நீ வராத. அவளுக்கு தான் புருஷன்காரனே இல்லையேடா. அவ வாழ்க்கை எப்படி போனா உனக்கு என்ன? சும்மா யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம மண்ணுக்கு போறத நான் பயன்படுத்திக்கிறேன். உனக்கு இதுல என்னடா பிரச்சனை? ஒழுங்கா இதுல இருந்து விலகிடு. டேய் டேய் சி, நீயும் ஒரு பொம்பளை வயிற்றுல தானே பிறந்த. மரியாதையை இதோட நிறுத்திக்க. திரும்பவும் அவகிட்ட எதுவும் பிரச்சனை பண்ண என்ன நடக்கும்னே தெரியாது. ஏய் நிறுத்த முடியாதுடா. என்ன பண்ணுவ? அவ எனக்கு வேணும். நான் தொந்தரவு பண்ணுவேன் தான். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடா. இப்போ போட்டோவையும் அப்லோட் பண்ணதான் போறேன். என்னவோ உன் பொண்டாட்டி கிட்ட பேசின மாதிரி துடிக்கிற. என்னடா ஆளா இருக்கு? ஆமா என் பொண்டாட்டி தான், அதுக்கு என்ன இப்போ? என்னடா காமெடி பண்ற? உன் பொண்டாட்டியா? ஆமாண்டா அப்படிதான். எல்லாரும் அவளுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? நீயும் அவளுக்காக தலையிடுறன்னு கேக்குறீங்க. மவன எவனா இருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த கேள்வி எப்படி கேக்குறீங்க நானும் பாக்குறேன்டா. போட்டோ தானே அப்லோட் பண்ண போற, தாராளமா பண்ணு. ஆனா ஒரு 10 நிமிஷம் போரு, நான் இன்னொரு போட்டோவும் அனுப்புறேன். அதையும் கூடவே சேர்த்து அப்லோட் பண்ணு. அவ யாரா இதுக்கப்புறம் தெரியும்டா. என்ன மீறி இதுக்கப்புறம் அவகிட்ட எப்படி நெருங்குறேன்னு நானும் பாக்குறேன். வெண்பா என் கூட வா. மாமா என்னாச்சு? மாமா எங்க கூட்டிட்டு போறீங்க? அழறத நிறுத்துன. நிறுத்த போறியே எப்படி? இங்க பாரு வெண்பா, இங்க உள்ள சாமியை சாட்சியா வச்சு கேக்குறேன். நான் கேக்குற கேள்விக்கு நீ உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இது என் மேல சத்தியம். என்ன பாரு, நான் எப்படிப்பட்டவன், எந்த நேரத்துல என்ன செய்வேன்னு உனக்கே நல்லா தெரியும். இங்க பாரு வெண்பா, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை எப்படி பார்த்துப்பேன்? சொல்லு வெண்பா, நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணை நான் நல்லா பார்த்துப்பேனா? ஆத்துப்பீங்க மாமா. உண்மையை மட்டும் சொல்லணும். இல்ல மாமா, உண்மையாவே உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. உண்மையை தானே சொல்ற? பேச்சு மாற மாட்டியே. இதுல நான் பொய் சொல்லி என்ன மாமா ஆக போகுது? நீங்க உண்மையாவே ரொம்ப நல்லவர் மாமா. பாவம், தேவையில்லாம என்னாலதான் உங்களுக்கு வீண் கஷ்டம். அப்போ என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்தா நான் நல்லா பார்த்து பண்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? இருக்கு மாமா. ஏன்? இது போதும், இங்கே இரு, இத வந்துடுறேன்.